நாகாலாந்திலிருந்து தப்பி ம். ஓடி வந்தார். நாகாலாந்து அரசியல் என்பது இந்திய ம். அரசியலுக்கு கட்டுப்படாத அரசியல். தயார்படுத்துகிற நிலைமை தான் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டு புதிதாக ஒரு அதிரடியான ரவி வருவார். கேரளாவில் இப்படி பண்ண முடியாது. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ம். கல்கட்டாவுல இப்படிலாம் பண்ணிட முடியாது. இங்க ம். பண்ணலாம். ம். ஏன்? இங்க திமுக என்பது அடக்கி வாசிக்கக்கூடிய கட்சியா மாறி போச்சு. பாண்டிச்சேரியில கிரண்பேடி மாற்றப்பட்டதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கிரண்பேடி பாஜகவுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறிட்டார். இப்போ அடுத்து வரக்கூடிய ஆட்சி யார முதலமைச்சராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஆளுநர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க வேண்டி வரும். காங்கிரஸ் போட்ட ஆளுநர் 2014க்கு முன்பு ரோசையா, ஜெயலலிதா எதை சொல்லுகிறதோ, அதிமுக அரசு எதை சொல்லுகிறதோ நீட்ட கோப்புல கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். யாரு? ரோசையா. ஜெயலலிதாவை பகைத்துக் கொண்டு கூப்பிடவே முடியல. அவரை பதவி நீக்கம் செய்யவே முடியவில்லை ரோசையாவை. யாருக்கு பயந்துட்டு? ரோசையா தன்னுடைய பதவி காலம் முழுமையாக முடிவடைந்துதான் வீட்டுக்கு போனார். இதுதான் ஜெயலலிதாவுடைய ஆளுமை. ஜெயலலிதாவுடைய ஆளுமை. தமிழன் இன்னும் கருணாநிதி குடும்பத்தை தூக்கி தலையில் பிடிச்சி திரியலாம். காவிரி காய்ந்து போனது, கச்சத்தீவு காய்ந்து போனது, ஈழத்தமிழனுடைய வாழ்வு அழிந்து போனது எல்லாம் பாத்தீங்கன்னா கருணாநிதியிலிருந்து ஆரம்பிக்கும். இவர்களே ஊழல். திமுக ஊழல், அதிமுக ஊழல். இவர்கள் ஊழல், அவர்கள் காப்பாற்றுவது, அவர்கள் ஊழலை இவர்கள் காப்பாற்றுவது. அப்ப இவர்கள் எப்படி இரண்டு ஊழல்களும் சேர்ந்து போய் நீங்க ஆளுநர் ஊழலை கண்டுபிடிப்பீங்க? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் ஐயா இருக்கிறார்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தமிழ்நாட்டுடைய ஆளுநர் மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் மீது புகாரெல்லாம் வந்திருக்கு, ஊழல் செய்ததாக நிலத்தை. என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் ஆளுநராக வருகிற அத்தனை பேருமே அவர்கள் ஒரு அரசியல் பின்புலத்தின் வழியாகத்தான் வருகிறார்கள். நீங்க அப்போ நீங்க திட்டமிட்டு இதுவரை தமிழ்நாடு இந்த திராவிட இயக்கம் ஏறக்குறைய 1967 தமிழ்நாட்டை திராவிட இயக்கம் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. ஆனால் இந்த திராவிட இயக்கம் ஒரு தமிழனை கூட ஆளுநரா ஆக்க முடியவில்லை. ஏன்னா தன்னை விட யாரும் பெரிய பதவியில் வந்துவிடக் கூடாது என்றுதான் கருணாநிதி குடும்பத்துக்கு ஆன ஒரு எழுதப்படாத சட்டம். அதே போல நீங்க எம்ஜிஆர் இருந்த குறைந்த காலம், அவர் 77, 87 10 ஆண்டு காலத்துல இது போன்று ஒரு சிந்தனையை, ஒரு கருத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள் அவர்கிட்ட நெருக்கமா இல்லை. ஜெயலலிதா வந்த பிறகு ஆளுநர் பதவிக்கு தகுதியான நபர்களை சிந்திப்பதற்கு கூட நேரம் இல்லை. ஒருவேளை சசிகலாவோ நடராஜனோ வேணா ஆளுநரா போயிருக்கலாம். தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்களை கைப்பற்றுவதற்கு ஆந்திராவிலிருந்து தான் அழுத்தம் அதிகமா வரும். ஏன்னா ஆந்திராக்காரர்கள் தான் தமிழ்நாட்டில் அத்தனை அதிகாரத்தையும் ரூல் செய்கிறார்கள். அப்போ சென்னாரெட்டி ஆகட்டும், ரோசையாவாகட்டும், இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாத்திமா பிவி கேரளா அரசியல் அதுல இருக்கு. அந்த கேரளாக்காரர். ஆனா ஒவ்வொரு அரசியல் மையமும் டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்து
தன்னுடைய அதிகார மையத்துக்குள் ஒரு ஆளுநரை உருவாக்கி விடுவார்கள். நீங்க ம், பிஜேபி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, தமிழிசை கவர்னர், அ ம். அ சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர், இலா கவர்னர். கணேசன் கவர்னர். இதெல்லாம் ம். பிஜேபி வந்த பிறகு தான். திமுக, ம். அதிமுக காலத்துல யாரையாவது கவர்னரா உருவாக்கி இருக்காங்களா? கிடையாது, கிடையாது. கூட்டணியில இருக்கும்போதும் கிடையாது. ம், ம், எப்பவுமே ம், கிடையாது. இந்த ம், ம், கருணாநிதி குடும்பம் நீங்க ம், தன்னை ரா பா ராத்திரியில கா ம், மூப்பனாரு பிரதமர். ம். காலையில எந்த எம்பி ஆதரவும் இல்லாத தேவகவுடா காலையில பிரதமர். அ பிரதமர். ம், ம், கருணாநிதி குடும்பம் ராஜபக்சே குடும்பத்தைப் போல தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா, ம், முட்டாள் ம், தமிழன் இன்னும் கருணாநிதி குடும்பத்த தூக்கி தலையில புடிச்சுட்டு திரியிறான். அ ம், காவிரி ம், காய்ந்து போனது, கச்சத்தீவு காய்ந்து போனது, ம். ஈழத்தமிழனுடைய வாழ்வு அழிந்து போனது, எல்லாம் பார்த்தீங்கன்னா கருணாநிதியிலிருந்து ஆரம்பிக்கும். இப்போ பாஜக அரசியல் செய்வதற்காக அ ம், ஆளுநர் ரவி, அவரு ஆளுநர் ம், நாகாலாந்துல ஆளுநராக இருந்தார் இதே ரவி. ம், நாகாலாந்திலிருந்து தப்பி ம், ஓடி வந்தார். அ ம், ம், நாகாலாந்து அரசியல் என்பது இந்திய ம், அரசியலுக்கே கட்டுப்படாத அரசியல். தனி நாடு ம், அது. அ ம், வாஜ்பாய் பிரதமரா இருக்கிற பொழுது, அ இந்தியாவுக்கு வெளியில அவர்களை ஒரு நாடாக அங்கீகரித்து, அந்த நாகா தீவிரவாதிகளோடு வாஜ்பாயே பேச்சுவார்த்தை நடத்தினார். இதெல்லாம் வரலாறு. சரி, இத தினம் சரி. மடத்திலயும் போட மாட்டான், தினம் வாந்தியிலயும் போட ம், மாட்டான். அப்போ ம், ம். இந்த ஆர்.என். ரவி இங்கு இருந்து அறிவிக்கப்படாத அது ஒரு கமலாலயமாகத்தான் அது நடந்து வந்தது. ஆளுநர் மாளிகை. ம், ம், ஆளுநர் மாளிகை அது ஒரு ம். இன்னொரு கமலாலயம். அதுதான் கமலாலயம். பெரிய ம், பெரிய ம், கமலாலயம். ம், சின்ன ம், கமலாலயம் தான் டி நகர்ல இருக்கு. ம், அப்போ ம், இதை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய திராவிட இயக்கங்கள் அரசியலே பண்ணல. அவர் வேணும்னே நீங்க ம், ஆளுநர் உரை என்பது முதல் ம், நாளே ஆளுநருக்கு அ அ உரை தயாரிக்கப்பட்டு அவருடைய ஒப்புதல் வந்த பிறகு தான் சட்டமன்றத்துல ம், அது அ ம். அந்த உரை வாசிக்கப்படும். ஆனால் சரி. ம், ம், சட்டமன்றத்தில் ம், உரை வாசிக்கப்படுகிற பொழுது அவரே அனுமதி குடுத்து, அவரே ம், வாசித்து, அவரே அங்கீகரித்த உரைய நீங்க தூக்கி வீசிட்டு நடந்து போவார். பார்த்திருக்கோம். ம். அப்போ ஆமா. ம், ம், கேரளாவுல இப்படி பண்ண முடியாது. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ம், கல்கட்டாவுல இப்படிலாம் பண்ணிற முடியாது. இங்க ம், பண்ணலாம். ம். ஏன்? இங்க திமுக என்பது அடக்கி வாசிக்கக்கூடிய கட்சியா மாறி போச்சு. ஓ! ஜெ ம், ஜெயல ம், நீங்க ஒரு உதாரணத்த சொல்றேன் நீங்க இது கேட்டதுக்கு பிறகு. ம். ஜெயலலிதா சிஎம்ங்க. சரி. ஜெயலலிதா சிஎம்மாக இருந்த பொழுது, ம். காங்கிரஸே ரோசய்யாவ போடுது 2014ல. சரி. ரோசய்யா தமிழ்நாட்டினுடைய ம், கவர்னர். ரோசய்யா ம், ஜெயலலிதாவுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டார். ம், காங்கிரஸ் முதலமைச்சர், காங்கிரஸ் ம், போட்ட ஆளுநர் 2014க்கு முன்பு. ம், ரோசய்யா, ம், ம், ஜெயலலிதா எதை சொல்லுகிறதோ, அதிமுக ம், அரசு எதை சொல்லுகிறதோ, நீட்ன கோப்புல கையெழுத்து போட்டு குடுத்துருவாரு. யாரு? ம். ரோசய்யா. ஆளுநர் ரோசய்யா. ஆளுநர். ம், ஆ ம், அப்ப ஜெயலலிதா எப்படி ம், கட்டுப்பாட்டுல வச்சதுன்னு பாருங்க. அ அப் ம், அது 2014க்கு பிறகு ஒரு காங்கிரஸ் ம ஆளுநர்களை பூரா இந்தியா பூரா தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு ம், பாஜக ஆளுநர்களை, ஆர்எஸ்எஸ் ஆளுநர்களை எல்லா மாநிலத்திலயும் போட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல ரோசய்யாவை தொடவே முடியல. யாரு அரண்? ஜெயலலிதா. ம். ஜெயலலிதா. ம், ஜெயலலிதாவை பகைத்துக் கொண்டு அ கூப்பிடவே முடியல. ம், அவர பதவி ம், நீக்கம் செய்யவே முடியவில்லை ரோசய்யாவ. ம், யாருக்கு ம். பயந்துட்டு? ஜெயலலிதாவுக்கு பயந்துகிட்டு. ஜெயலலிதாவுக்கு பயந்து கொண்டு. அ ம், ரோசய்யா ம், அதிமுக அரசு நீட்டுகிற கோப்புல கண்ண மூடிட்டு கையெழுத்து ம், போட்டு குடுத்துருவாரு. ம், புதிதாக ம், ஒருவரை ம், ஜெயலலிதா அரசுக்கு ம், குடைச்சல் கொடுப்பதற்கு, புது ஆளுநரை உருவாக்குவதற்கு பாஜகவால் யோசிக்க கூட முடியல. அ ம், ம், காங்கிரஸ் முதலமைச்சர், பிளஸ் காங்கிரஸ் ம், போட்ட அ ஆளுநர், இங்க ம், ஆட்சி அதிமுக ஆட்சி. ம், அதிகாரம் ம், டெல்லி அதிகாரம் முழுக்க 2014ல ம், மோடி பிரதமரா வந்து விட்டார். ம், ரோசய்யா தன்னுடைய பதவிக்காலம் முழுமையாக அ முடிவடைந்து தான் வீட்டுக்கு போனார். ம், இதுதான் ம், ஜெயலலிதாவுடைய ம். ஆளுமை. இதுதான் சரி. ம், ம், ஜெயலலிதாவுடைய ம், ஆளுமை.
திமுகவுக்கும் ஆளுமைக்கும் சம்மந்தமே இல்ல. இப்போ இல்ல இன்னைக்கு ஆளுநர் மாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஆளுநர் ஆர்.என். ரவி. ஆளுநர் மாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம்னா, ம். ஆளுநருடைய பதவிக்காலம் முடிந்து போய் தான் அ இருந்தாரு. ம். தமிழ்நாட்டுல ம். இ ம். இருந்தார். இப்பொழுது ம். ம். தேர்தல் வருகிறது. தேர்தல் ம். வருகிற பொழுது சில ம். முடிவுகளை எடுக்க வேண்டி வருது. எப்போ? ம். பாஜகவுக்கு. அப்போ ம். காலாவதியான இன்னும் பதவி ம். எல்லாம் காலமெல்லாம் முடிந்து போன ஆர்.என். ம். ரவியை வைத்து எந்த ம். அ அதிகாரப்பூர்வமான அதிரடியான ம். எந்த ம். நடவடிக்கையும் பாஜகவால் எடுக்க முடியாது. ம். அப்போ ம். இது ம். அரசியல் சாசன சட்டத்திற்கு இது ம். முரணானது. அப்போ ம். அவங்க என்ன ம். பண்றாங்க? தமிழ்நாட்டுல எப்படியாவது இப்ப அ எடப்பாடி கூட்டணிய எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். என்டிஏ கூட்டணிய ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க சரி. வைப்பதற்கு ம். ஜெயிக்க வைப்பதற்கு ம். நீங்க ம். மாநிலத்தில் ஆளுநர், அதிகாரமிக்க ஆளுநர், இன்னும் சொல்லப்போனா அ பதவிக்காலம் உள்ள ஆளுநர், ப ப ப ப ப ப பதவி நீடிக்காத ஆளுநர் இவர்களுக்கு ம். தேவை. பாஜக சரி. ம். எதையுமே நுட்பமா செய்வான். ம். பாஜக ம். நுட்பமாக நுட்பமா. செய்வார்கள். ம். நுட்பமா. ம். நீங்க பாண்டிச்சேரியில கிரண்பேடி மாற்றப்பட்டதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கிரண்பேடி ம். பாஜகவுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறிட்டார். பாஜக சரி. ம். பாஜக எதை சொன்னாலும் செய்ய ம். தயாராக இல்லை. அதனால தான் கிரண்பேடிய ம். வெளியில அனுப்பிட்டு தமிழிசைய அங்க போட்டாங்க. ம். பாஜக எப்பவுமே ஆழ்ந்து யோசித்து, அ அரசியலமைப்பு ம். சட்டத்தை பயன்படுத்தி கொ ம். பாபர் மசூதி இடிக்கணும்னாலும், அதுக்கு ஒரு ம். நீண்ட கால திட்டம் போட்டு தான் பாபர் மசூதி இடிப்பதற்கான திட்டம் ம். இருக்கும். ஒரு ம். ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் ஒரு ம். பெரிய லாங் ப்ராசஸ். நீங்க மகாராஷ்டிரால வலுவாக இருந்த சிவசேனா காணாமயே போச்சு. அ ம். எ கரைஞ்சிடுச்சு. ம். எங்கேயோ இருந்த ம். ஏக்நாத் ஷிண்டேட்ட ம். அந்த கட்சி அப்படியே ம். போயிருச்சு. ஏக்நாத் ம். ஷிண்டே, ஆ உத்தவ் உத்தவ் தாக்கரே குடும்பம் இப்ப ந ந ந நிர்கதியா நிக்குது. எவ்வளவு ம். பெரிய தலைவர் பால் தாக்கரே. பம்பாயே பற்றி எரியும். 26 ம். முஸ்லீம் நாடுகள் பால் தாக்கரே ம். என்ன சொல்றாருன்னு கேட்பாங்க. ஏன்னா, இந்தியாவினுடைய கேட் ஆஃப் இந்தியாவே பம்பாய் தான். அ ம். அரபு நாடுகள், அரபு நாடுகளுடைய கப்பல், அரபு நாடுகளுடைய விமானங்கள், அரபு நாடு அது 26 நாடுகளுக்கு வழியே வந்து பம்பாய் தான். அப்போ ம். 26 முஸ்லீம் நாடுகள், ஸ்டேட்ஸ் இல்ல. பால் ம். தாக்கரே நாடுகள். ம். நாடுகள் அப்ப அவ்வளவு ம். பெரிய தலைவர் இப்ப என்ன ஆனார்ன்னே தெரியல. இது பாஜகவினுடைய சதி. இப்போ ம். ரவி மாற்றப்பட்டதற்கு பின்னால் தமிழ்நாட்டில் திமுக வலுவாக இருக்கு. ஓ! ஆட்சி ம். அதிகாரத்தில் இருக்கு. பணபலம், ம். படைபலம் எல்லாம் வச்சிருக்கு. இதை ம். எப்படியாவது ம். வீழ்த்தப்பட வேண்டும். ம். வீழ்த்தப்படுவதற்கு பல சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுல ம். ஆளுநர கண்டித்து நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனா, உச்ச ம். நீதிமன்றம் கேட்கும். ஏன் இந்த இந்த ஆளுநரை வைத்துக்கொண்டு ப பணி நீடிப்பு பணி நீடிச்சு ம். இவரை ஏன் ம். வைத்துட்டு இது போன்ற அ ம். சட்ட நடவடிக்கைகளை எடுத்தீங்க? அ ம். இப்போ ம். அடுத்து வரக்கூடிய ஆட்சி ம். யார முதலமைச்சராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும், ஆளுநர் தான் பதவி ம். பிரமாணம் பண்ணி வைக்க வேண்டி வரும். ஆமா. ம். ஆமா. ம். இப்போ ம். தொங்கு சட்டசபை வந்தால் தொங்கு ம். சட்டசபை சட்டசபை வந்தால். ம். வந்தால், அப்போ ம். இதுல பாஜக செல்வாக்கு ம். செய்ய வேண்டியிருக்கு. அப்படி சரி. ஒருவேளை ம். செல்வாக்கு அ ஆளுமை செலுத்த வேண்டிய தேவை வந்தால், திமுக நீதிமன்றத்துக்கு போனா, உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்கும். ஏங்க இவரு தான் 5 வருஷம் முடிஞ்சு, 6 வருஷம் முடிஞ்சு, 7 வருஷம் முடிஞ்சு, இவரை ம். வைத்துக்கொண்டு ஏன் இந்த சர்ச்சையான வேலை செய்கிறீர்கள்? இப்படியான கேள்வி நீதிமன்றம். ம். இப்படி ம். நாளைக்கு ம். எதிர்காலத்தில் கேட்கக்கூடிய ம். கேள்வி வரலாம். அப்போ ம். அதற்கெல்லாம் தயார்படுத்துகிறது. அ தயார்படுத்துகிற நிலைமை தான் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டு, புதிதாக ஒரு அதிரடியான ரவி வருவார். அவர் மேல தமிழ்நாடு புகார் இருக்கிறதா சொல்றாங்களே. ஏதோ ஊழல் புகார் இருக்கு இல்லங்க. அப்படின்றாங்க ஆளுநர் அதாவது மேல. 350 கோடி ஆட்டைய போட்டுட்டாருன்னு. இல்லங்க. ம். அதாவது ம். 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 திமுக கையாலாகாத திமுக ம். 5 வருஷம் இருந்தார், 6 வருஷம் இருந்தார், 7 வருஷம் இருந்தார். அப்பல்லாம் புகார் ம். சொல்லலையே!
கிளம்பி அவர் ம். பிளைட் முடிச்சு ஊருக்கு போனவர் புகார் சொல்லுதுன்னா, பின்னாடி ம். பின்னாடி பின்னாடி நின்று நின்று புகார் ம். கூறுவனா ஒரு சரியான அ ம். அரசியல்வாதி? அ நான் ம். தெருவுல புரணி ம். பேசுறதும் இது ஒண்ணு. என்ன பண்ணியிருக்கணும்? ம். உச்ச ம். நீதிமன்றத்துல இந்த 150 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காருன்னா, உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும். உயர் ம். நீதிமன்றத்துல ம். ஒரு வழக்கு ம். பதிவு செஞ்சிருக்கணும். அ ம். அதை திமுக கையாலாகாத திமுக. அ ம். கையாலாகாத திமுக இப்ப கத்துது. அ தமிழ்நாட்டுக்கு ம். ஆளுநராக வருவதற்கே பயந்த ம். காலமெல்லாம் உண்டு. ஏன்? ம். தமிழ்நாடு அவ்வளவு முற்போக்கான மாநிலம், அறிவாளிகள் ம். நிறைந்த மாநிலம், மூத்த வழக்கறிஞர்கள், இப்படி ம். எவ்வளவோ பெரிய ம். பெரிய சக்திகள் எல்லாம் இப்ப ம். தமிழ்நாட்டுல மட்டும் தான் நிறைந்திருக்கிறார்கள். அ ம். இதையெல்லாம் பயன்படுத்தி எவ்வளவோ வேலைகள் செய்யலாம். இவர்களே ஊழல். ம். திமுகவும் ஊழல், அதிமுக ஊழல். இவர்கள் ஊழல், ம். அவர்கள் காப்பாற்றுவது, அவர்கள் ஊழலை இவர்கள் ம். காப்பாற்றுவது. அப்ப இவர்கள் எப்படி 2 ஊழல்களும் சேர்ந்து போய் நீங்க ஆளுநர் ஊழல கண்டுபிடிப்பீங்க? சரி, சரி, அப்ப சரி. ம். அதனா ம். 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 இது ம். ஆளுநர் ம். மாற்றம் என்பது ஆட்சி ம். மாற்றத்திற்கான அடிப்படை அறிகுறி. தயாராகிறது. ஓகே. சரி, சரி, ஆளுநர் சரி. ஆளுநர் மாற்றம் என்பது ம். ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான ம். அறிகுறி, அடிப்படை. ம். ஆ ம். அதுக்கு பின்னாடி பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. ம். பல அரசியல் இருக்கு ம். அதுக்குள்ள. ம். சரிங்க, சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி, நன்றிங்க. வணக்கம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.